மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் 6ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் விக்டர் காசியப்போலோ, ஒஹியோ, USA. தலைப்பு பார்வை என்னும் கொடை. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். உடலுறுப்பு தானத்தை பற்றிய ஒரு தியானத்தை மேலறையில் வாசித்தேன். உறுப்பை பெற்றவன் என்ற நிலையில் நான் எனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனது 20ஆம் வயதுகளில் எனது கண்களின் பார்வை குறைவுக்கு மாற்றுறுப்பு சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் நான் அதை செய்யவில்லை. எனது 42வது வயதுகளில் ஒரு நாள் காலையில் நான் கண் விழித்த போது ஒரு கண் பார்வையற்றிருந்தது. விசுவாசமற்ற பவுலைப் போல இருந்தேன். மாற்றுறுப்பு சிகிச்சை செய்ய வேண்டுமென்று கண் வைத்தியர் சொல்லிவிட்டார். அதன்படி 2 மாற்றுறுப்பு சிகிச்சையின் பின் தெளிவான பார்வை ஏற்பட்டது. பார்வை குறைவினால் இழந்து போனவற்றை நினைத்து ஆச்சரியப்பட்டேன். தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி சொல்வதுடன் உறுப்புகளை தானம் செய்தவர்களுக்காகவும் நன்றியை சொல்கிறேன். தினமும் காலையில் கண்ணாடியை பார்த்ததும் தானம் செய்த இருவரையும் நினைத்து நன்றி சொல்கின்றேன். ஜெபிக்கும் நேரங்களில் அவர்கள் இருவருக்காகவும் எனது இரட்சகராகவும் ஆண்டவராகவும் இருக்கும் இயேசுவை அனுப்பியதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றேன். ஆண்டவராகிய இயேசுவும் அவர்களும் கூட தமது தாராள அன்பை தந்திருக்கிறார்கள். அந்த அன்பு இயேசுவை பின்பற்றி வாழ என்னை தூண்டுகிறது. ஜெபம். மகிமை நிறைந்த கடவுளே, தினமும் நீங்கள் காண்பிக்கும் கிருபைக்கும் இரக்கத்திற்கும் நன்றி சொல்லுகின்றோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. கிறிஸ்து எனக்கு காண்பிக்கும் தாராள அன்புக்காக நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.